வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மறைந்திருந்த மாணிக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரின் தெரு ஓரத்தில் வசித்து வந்த ஒரு பிச்சைக்காரன் திடீரென இறந்து போயிருந்தான். அந்த வழியே கடந்து செல்வோரிடம் கையேந்துவது அவன் வழக்கம். பொருளோ உணவோ கிடைத்தால் மகிழ்வான். எதுவும் கிடைக்கவில்லை எனில் துக்கத்தில் புலம்பியவாறே தூங்கிப் போவான். நல்லுள்ளம் கொண்ட சிலர் ஒன்று கூடி அவன் உடலை நல்லடக்கம் செய்தனர். அவன் தங்கியிருந்த இடத்தையும் சுத்தம் செய்தனர். ஆனாலும் கூட அங்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தது. இறுதியில் அந்த இடத்தில் இருந்த மண்ணை அரை அடி ஆழம் வரை தோண்டி அப்புறப்படுத்தினர். ஒரு வழியாக துர்நாற்றமும் ஒழிந்தது. அப்பொழுது அவர்கள் தோண்டிய இடத்தில் ஏதோ ஒரு பொருள் ஒளிர்ந்தது. எடுத்து பார்த்த மக்கள் அதிசயித்தனர். அது ஒரு விலைமதிப்பற்ற அரிய வகை மாணிக்கக்கல். கதையின் விளக்கம்: தன் வாழ்க்கையையே புரட்டி போடக்கூடிய வைரத்தை தனக்கு அடியிலேயே வைத்துக்கொண்டு இறுதி வரை மற்றவர்களிடம் கையேந்தி வந்த அந்த பிச்சைக்காரனை போலதான் வாழ்வில் மகிழ்ச்சியை தேடும் ஒவ்வொருவரின் கதையும் இருக்கிறது. மனிதன் தன் மகிழ்ச்சியை வெளியில் உள்ள ஏதாவது ஒரு பொருளிடமோ மற்ற மனிதனிடமோ தேடுகிறான். ஆனால் அவனுக்கு எல்லையற்ற மகிழ்வை தரும் ஒன்று அவனுள்ளேயே இருப்பதை அறியாமலேயே உலக வாழ்வை முடிக்கிறான். ஒரு வறியவன் செல்வந்தனானாலும் அந்த செல்வந்தன் செல்வாதி செல்வந்தனானாலும் அவன் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டேதான் இருப்பான். ஏனென்றால் அவன் தேடுவது வெளியில். அவன் தன்னுள்ளே இருக்கும் மனதை எல்லையற்ற அமைதியில் வைக்க முடிந்தால் அவ்வமைதி கொடுக்கும் ஆற்றலுக்கும் ஆனந்தத்திற்கும் அளவே இராது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.